ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 7 சீம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டிச்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து எவ்வளோ கேப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோன்றது தான் சீம் ஸ்டிச்சுன்னு போட சொல்லுவாங்க. அதுக்கு போகிற ஸ்டிச் தான் சீம் ஸ்டிச். அதுக்கு கேப் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் சீம் எலவன்ஸ்னு சொல்லுவாங்க, எவ்வளோ கேப் வரும்ன்ட்டு. இப்போ வந்து ஒரு 7 வகையான சீம் ஸ்டிச் பார்த்துடலாம். இன்னொரு வீடியோவில் நான் வந்து இன்னொரு 4 ஸ்டிச் சொல்கிறேங்க. ஏன்னா இது ஒரு வீடியோ பார்த்தா ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ரேஷன் வேஸ்ட்டு எடுத்துக்கிறேன். துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 துணி ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டிச்சஸ் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஹாரிசாண்டலாக வெட்டினாலும் பரவாயில்ல, வெர்டிக்கலாக வெட்டினாலும் பரவாயில்ல. 2 துணி வந்து சேம் லென்த்தாவது ஓரளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியது, மற்றபடி எதுவும் தேவையில்லை. அதனால் எல்லா துணியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டிச் கிட்ட போடுவோம். அதெல்லாம் நிறைய துணி தேவைப்படும். 2 துணி ஜாயின் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் சீம் ஸ்டிச் தாங்க போட போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, 2 துணி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து ப்ளவுஸுக்கெலாம் நம்ம சைடில் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச் தான். 2 துணியை வந்து ஒரு அரை இன்ச் போல் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட போகிறோம். இது வந்து பிளெயின் சீம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஜாயின் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும், ப்ளவுஸுக்கு அப்புறம் ஃபேண்ட்டுக்கு, இதெல்லாம் இந்த ஸ்டிச் தாங்க நம்ம போடுவோம். செகண்ட் ஸ்டிச் பார்த்திங்கன்னா பிளெயின் சீம் வித் சிங்கிள் டாப் சீம். அதாவது 2 பிளெயின் ஸ்டிச் மாரியே நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சில் போட்டுட்டு அப்புறம் மடக்கிட்டு ஒரு பக்கமாக வச்சு நம்ம தைச்சிருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் எடுத்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்கு இல்லைங்களா, கெட்ட பக்கமாக ஒரு பக்கமாக மடித்து ஒரு ஸ்டிச் போட்டோன்னா சேம் கலர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நூல் தெரியாது. இது வெறும் பிளெயின் ஸ்டிச்சுங்களா. இதுக்கு பின்னாடி திருப்பி நம்ம ஒரு தையல் போட போகிறோம். அந்த ஒரு பக்கமாக அப்படியே துணி அமர்ந்துடும். இந்த ஸ்டிச் எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா, சுடிதாருக்கு இல்லை நைட்டி, ஒரு சிலர் வந்து நைட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது எனக்கு வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கெலாம் இந்த ஸ்டிச் யூஸ் ஆகுங்க. தேர்டு வந்து பிளெயின் சீம் வித் டபுள் டாப். டபுள் டாப்ன்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 ஸ்டிச் போட்டோன்னா பின்னாடி 2 துணி மாரி இருக்கும். அதை வந்து இந்த பக்கம் ஒரு தைலம், 1/4 இன்ச்சுக்கு இந்த பக்கம் ஒரு தைலம் வந்து நம்ம அப்படியே அமுத்துற மாதிரி போட்டுற போகிறோம். துணியோடு வந்து வெளியே வராது, தூக்குற மாதிரி இருக்காது. ட்ரெஸ்ஸெலாம் சில பேர் ப்ளவுஸ் போட்டோன்னா இங்கே குத்துதுன்னு வாங்க இல்லைங்களா, அது வந்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை துணியை மடக்கி நம்ம தைச்சிட்டோன்னா அந்த குத்துறதே எதுவுமே வராது, அதாங்க. அப்புறம் டபுள் டாப், பிசுறு இல்லாமல் தைக்கிறது. அதாவது அந்த துணியை வந்து நம்ம அப்படியே வச்சு தையல் அடிக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து மடக்கி நம்ம எப்படி நம்ம கர்ச்சீஃப்க்கு 2 ஃபோல்டு பண்ணுறோம், அது வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி மடக்கி அடித்தா போதும். அது வந்து டபுள் டாப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோர்த் ஒன்று வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து ஹெம் ஃபினிஷ்டு சீம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது கால் இன்ச்சாக எப்படி கர்ச்சீஃப்க்கு அடிப்போம் அதுமாரி அடிக்க வேண்டியது தான். இது வந்து லாஸ்ட்டாக முடியும் போது நம்ம சுடிதாருக்கெலாம் அடிக்கிறோம் இல்லைங்களா, டாப்புக்கு ஃபினிஷிங்கில், அதான் ஹெம் ஃபினிஷ்டு சீம் ஸ்டிச். அப்புறம் ஃப்ரெஞ்சு சீம் சொல்லுவாங்க. அதாவது 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பிளெயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் போடுவோம். அது வந்து ஃப்ரெஞ்சு சீம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மடக்கி அடிப்போங்க, இது சூப்பராக இருக்கும். இந்த தையல்லாம் வெளியவே தெரியாது. அப்புறம் வந்து ஃப்ளாட் ஃபெல் சீம் ஸ்டிச்சில் வந்து 2 ஸ்டிச் இருக்குது. பார்ட் 1ல் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம சீம் எலவன்ஸ், அதாவது சீம் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு துணியை கட் பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து மடக்கி நம்ம வந்து அரை இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுடணும். அதான் எக்ஸ்ட்ரா இருக்க துணி, நம்ம தையல் போட்டதில் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போடுவோம். 2வது மாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 கிளாத் நம்ம ஜாயின் பண்ணும்போது 1 இன்ச் சீம் எலவன்ஸுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி, ஒரு துணிக்கு மேலே இன்னொரு துணி தள்ளி வச்சு அடித்து அப்புறம் வந்து ஸ்டிச் போடுவாங்க. இதுதான் இந்த கிளாஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டிச்சுக்கிட்டேயும் ஒரு நேம் நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க, எந்தெந்த ஸ்டிச் போடுறேன்ட்டு. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் இது நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். நானே கற்றுக்கும் போது என்னடா அது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது, எல்லாமே எல்லா துணி வந்து தையல் போடுறதா என்னதுன்னு யோசித்தேன். அப்புறம் போட தான் இதுலேயே இது டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் கற்றுக்கிட்டேங்க. இது ப்ளவுஸுக்கு நிறைய படி தையல்லாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த பட்டி பீஸில் ஆட் பண்ணும்போது இதுக்கெலாம் கூட இந்த தையல் தாங்க ரொம்பவே யூஸ் ஆகும். ஜென்ஸுக்கு குர்த்தி, சுடிதாருக்கெலாம். இதை வந்து இன்னும் 4 வீடியோ நான் சேர்த்தேன்னா இன்னும் குழப்பமாயிடும், அதனால தான் அது வந்து செகண்ட் வீடியோவாக போடலான்ட்டு விட்டுட்டேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இது வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்களும் வந்து டைலரிங் எப்படியாவது கற்றுக்கோங்க. சின்ன ஒரு இது ஸ்டிச் போடாவது கற்றுக்கோங்க, பின்னாடி ரொம்பவே யூஸ் ஆகும். எப்பவுமே பாரதியார் சொன்ன மாதிரி தாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை என்று ஒற்றுக்கொள்ன்ற மாதிரி தான். எப்பவுமே நம்மளுக்கு எதனா ஒரு இது வச்சுக்கினாலும் நம்ம வந்து ஒரு தொழில் கையில் கற்று வச்சுட்டா அது பின்னாடி எப்போவுமே யூஸ் ஆகும். எப்போயாவது நம்மளுக்கு அது கை கொடுக்குங்க. ஒரு வேளை நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போயிருந்தா எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கள், எவ்வளோ ஃபீஸுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே சென்னையெலாம் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல, எப்படியும் ஒரு 4000 மினிமம் கேட்பாங்க. அங்கே எப்படின்னு சொல்லுங்கள். இதோட வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், டேக் கேர்.